குடும்பங்கிறது உறவுகள் எல்லாமே அணையாத விளக்காய் இருந்து அன்பின் ஊற்றாய் திகழ்ந்து அறிவின் சங்கமமாய் இருந்து ஒரு தனி மனிதனை சிறந்த குடிமகனா உருவாக்குது இல்லையா, அதாயா குடும்பம். அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அக்கா மாமா மச்சான் அத்தை சித்தி சித்தப்பான்னு 29 பேர் ஐயா குடும்பத்துல. அந்த கூட்டு குடும்பத்துல தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு எங்க குடும்பத்துக்குள்ள சண்டை இல்லையா சச்சரவு இல்லையாங்க? இருக்கு. சண்டை சச்சரவு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சமாளிக்கவும் பாருங்க, அதாங்க நல்ல குடும்பம். இன்னைக்கு என் பேரை பார்த்ததும் எத்தனையோ பேர் சிரிச்சிங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பேரானு என் பேரை பார்த்து நான் பெருமைப்படுதேங்க. ஏன்னு தெரியுமா? அந்த பேர் எங்க பாட்டியோட பேரு. என் தகப்பெண் அவங்க தாயை மறக்க கூடாதுன்னு எனக்கு வச்ச பேரு நல்லம்மா. கோடி கோடியா நம்ம ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீடு கட்டினாலும் அங்க உறவு முறைகள் வந்தாதான் அது உயிருள்ள வார்த்தையா குடும்பம்னு சொல்லுவோம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல மாமியார் மருமக உறவு புளியப்பூ மாதிரி பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்குங்க. குடும்பங்கிறது வெட்ட வெட்ட வளர்ற முருங்கை மாதிரி. 5 பெண்ணை பெற்றா அரசனும் ஆண்டி வாழ்வாங்க கிடையாது, அண்டி வாழ்வாங்க. பார்த்துக்கோங்க உறவு முறை எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு. ஏதோ எட்டதை சொல்றேன். குடும்பங்கிறது ஆனியன் மாதிரி, அதாவது வெங்காயம் மாதிரி. கட் பண்ண நினைச்சோம் கண்ணீர் சத்தியமா வடிக்கணுங்க. ஏற்கனவே வயிற்றுச்சல் இருக்கும்போது வெங்காயத்தை பத்தி பேசணுமா? நாங்களும் அதே தாங்க சொல்றோம். குடும்பங்கிறது ஒரு வெங்காயம், உரிக்க உரிக்க ஒண்ணும் இல்லை. அந்த புள்ள என்னடானா அப்பதே காதலும் வேண்டாம் கத்திரிக்காயும் வேண்டாங்குது. அந்த தங்கச்சி ஒண்ணு சொல்லிக்கிறேன், காதல் கத்திரிக்காய் தான். காதல் ஒரு கத்திரிக்காய், ஒத்துக்கிட்டா எனர்ஜி, ஒத்துக்கலனா அலர்ஜி. இன்னைக்கு எங்க அத்தைக்கு 3 முத்து பிள்ளைங்க இருக்காங்க. இருந்தாலும் நான் அம்மா அப்பாட்ட வாழ்ந்ததை விட என் அத்தை சித்தி மாமா கிட்ட தாங்க அதிகமா வளர்ந்துருக்கேன். அம்மா கத்து கொடுக்காத விஷயத்த கூட எனக்கு கத்து கொடுத்த எங்க அத்தை தாங்க இந்த இடத்துல. எத்தனை பேரை பத்தி பேசினாலும் எந்த உறவுகளை பத்தி பேசினாலும் அத்தையையும் அத்தை புள்ளையும் பத்தி பேசினாதாங்க நிறைவு. நினைச்சேன் பூமியில 4ல் 3 பகுதி நீர், 1 பகுதி நிலம். இதை ஏன் சொல்றேன்னா, அந்த 3 பகுதி நீரா இருக்கிறவங்க இன்றைய சமுதாயத்துல குடும்பம் தான். 1 பகுதி மட்டும்தான் காதலும் நட்பும். புரிஞ்சுக்கோங்க. 3 பகுதி பெருசா 1 பகுதி பெருசான்னு புரிஞ்சுக்கோங்க மேடம். இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தங்கச்சி. நாங்களும் அதே தான் சொல்றோம். அந்த பொண்ணு அழகா சொல்லுச்சு, 3 பங்கு தண்ணி அதுதான் குடும்பம். அந்த தண்ணி எப்படி இருக்கு? உப்பா இருக்கு. குடும்பத்துல இருக்கிறவங்க விட்ட கண்ணீர் பூரா சுத்தி கடலா ஓடிக்கிட்டு இருக்கு. பாமரனுக்கும் பகுத்தறிவை தருவது காதல், கல்வனிடத்திலும் கண்ணியத்தை வளர்ப்பது காதல், கல்லாதவனையும் கவிஞனாக்குவது காதல், கல்லறைக்குள்ளும் காவியம் சொல்வது காதல். அப்படிப்பட்ட காதலோட சிறப்பை புரிஞ்சுக்காம காதலும் வீரம்தான் நம்ம பெருமை பண்பாடு பாரம்பரியங்களையே மறந்துட்டு பேச வந்திருக்காங்களாம். தலைப்பு குடும்பமா நட்பா. இத்தனை இளைஞர்கள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நம்ம கோயில்பட்டி இளைஞர்கள். முதன்மையா சொல்லப்படுற சிறப்பு என்னது? அவங்களோட வீரம். அப்படிப்பட்ட அவங்களோட வீரத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வருது என்னதுங்க? காதலுங்க. உலகம் போற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. நம்ம காலை போய் காளைய அடக்குது. குடும்பமும் நட்பும் தள்ளி நின்று கை தட்டுச்சுங்க வியந்து அவனோட சிறப்பை பார்த்து. அப்படிப்பட்ட வீரம் அவனுக்குள்ள எப்படி வந்துச்சு தெரியுமா? அங்க ஒரு பிள்ளை நின்று சொல்லியிருக்கும், மச்சான் நீ அடக்கு மச்சான், நான் நின்று பார்க்கறேன்ட்டு. அந்த பிள்ளை அவன் அடக்கணும்னு நேரா கூட பார்க்க வேண்டாம், ஓர கண்ணில் பார்த்தாலே போதும், அதான் அவனுக்கு அவார்டு. அந்த ஜல்லிக்கட்டுல காதலி ஒரு ஓரமா இருந்து பாத்துட்டு இருப்பானா, குடும்பம் ஒரு ஓரமா உட்காந்து பாத்துட்டு இருக்குமா. அந்த ஜல்லிக்கட்டின் போது அடிபடும் போது ஓடி வந்து உதவி செய்யறது யாருங்க? நண்பன் தான். அந்த நட்புக்கு மரியாதை கொடுங்கங்கிறதா என்னுடைய கருத்து. உனக்காக நான் இருப்பேன் என்பது நட்பு, உனக்காக மட்டும் நான் இருப்பேன் என்பது காதல், நமக்காக நாம் இருப்போம் என்பதுதான் குடும்பம். நீ கண்ணீர் சிந்தினாலும் கவலைப்பட்டாலும் உன் பின்னால் ஆறுதல் சொல்ல ஒரு குடும்பம் இருக்கிறது என்பதை இங்க யாரும் மறந்துடக்கூடாதுங்க. நீங்க கவலையா இருக்கும்போது உங்க அம்மா மடியில தலை வச்சு படுங்க. அவ அன்போடும் அரவணைப்போடும் உங்க தலைமுடிய கோதி விடுவா பாருங்க. அந்த சுகத்துல உங்க கவலை எல்லாமே மறந்துடும். அந்த தரவி விடுற சுகம் நட்புலையும் இருக்காது, காதல்ல இருக்காது, குடும்பத்துல மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு நாம எது கிடைச்சா சந்தோஷம்னு நினைக்கமோ அது கிடைக்கும் போது அந்த சந்தோஷம் நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் அன்பான உறவுகள் கிடைப்பது முக்கியம் அல்ல, வாழ்நாள் முழுவதும்
முழுவதும் அவர்களுடன் அன்பாக இருப்பதே முக்கியம். இப்படிப்பட்ட அரவணைப்பு கிடைக்கிற குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு பேச வந்திருக்கேன்.